Nice film, very good film. நல்லா இருக்கு. It's fine. Just commercial. Action film. டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காரு அருண் விஜய். ஆமா, அது நல்லா கட்டிருக்காங்க. சூப்பரா கட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு? அருண் விஜய் இஸ் டன் வெரி வெல். அவங்களோட இது டபுள் ஆக்ஷன் மாசா பண்ணிருந்தாரு. அதுல என்ன சொல்றாங்க? ரிஸ்க், டிசைர் அதெல்லாம் பண்ணக்கூடாது. பணம் அதெல்லாம் அந்த மாதிரி. படம் பிடிச்சிருக்கா? நல்லா இருந்துச்சு. 10க்கா? You can give 8. சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. இது செகண்ட் ஹாஃப்ல நல்லா பிடிச்சது. அந்த புதுசா பார்த்த மாதிரி இருந்தது, ஆனா நல்லா இருந்தது. ஆமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சூப்பரா இருந்தது. சரி, ஸ்டோரி அது நீங்க படம் பார்த்து பாருங்க. மெசேஜ் இருக்கு. எண்ட்ல மெசேஜ் தான் முடிக்கிறாங்க. சூப்பரா இருந்தது. சரி, அவங்க எப்பயும் போல நல்லா தான் பண்ணிருக்காங்க. நியூ ஃபேஸ் நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் தான் சூப்பரா. சாம்சி செம்மையா பண்ணிருந்தாரு. சூப்பரா இருந்தது. சரி, வந்திருக்காங்க. நீங்க படம் பாருங்க. தேங்க்யூ. பாலாஜித் ஃபேனும் அருண் விஜய் ஃபேனும் ரெண்டும் ஒன்று தான். அவர் எப்போ வந்து அவரு கூட வந்து வச்சாரோ அதுலேருந்து இவருக்கு நாங்கள் ஃபேன் ஆகிட்டோம். எப்படி பார்த்தாலும் அவர் நம்ம ஆள் தான். எப்படி பார்த்தாலும் ரொம்ப வருஷமா இருக்கு ஹீரோ ப்ரோ. நான் என்ன சொல்றது, ஒர்க் அவுட்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் அவர்கிட்ட போனை தூக்கி போட்ட மேலே அவர் எல்லாம் கண்டாங்க. ஒரு ஃபேமிலியோட பண்ணிருந்தார். நான் போன மேலே தூக்கி போட்டேன். சார் செல்ஃபி சார். அவ்வளோ கைண்டான பர்சன் வந்தார், செல்ஃபி எடுத்தார். எதுவுமே சொல்ல ப்ரோ. அந்த செல்ஃபி கூட ஒழுங்காக வரல. வந்தார், செல்ஃபி எடுத்துட்டு தேங்க்யூன்ட்டு போனார். அவர் நினச்சிருந்தா அவர் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். அது பண்ணல. அவர் வந்தாரு, செல்ஃபி எடுத்தார் எங்க கூட, எங்களுக்காக. ப்ரோ படமே பிடிச்சிருந்தது ப்ரோ. என்ன சொல்றது, சவுண்ட் எஃபெக்ட் அது எல்லாமே இந்த படத்துல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு குத்தம் வந்து எங்களுக்கு இங்க சீட் ஆகுது. அந்த மாதிரி குத்துனாங்க நல்லா. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருந்துச்சு படத்தை பொறுத்த வரைக்கும். அது ஒரு பெரிய விஷயம். மெசேஜ் ப்ரோ, மெசேஜ் படம் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். மெசேஜ் படம் எதிர்பார்த்தனா நீ மாரி சிவராஜ் படம் அவங்க படம் நீங்க என்ன பண்றீங்க, மெசேஜ் வந்து சொல்லிட்டு அதே நம்ம முறை நல்ல ஒரு கமர்ஷியல் படம் வந்து நான் பார்க்கணும். மெசேஜ் எதிர்பார்க்கணும். மெசேஜ் வந்து எல்லா படத்துலையும் வைப்பாங்க, சில படத்துல வைக்க மாட்டாங்க. மெசேஜ்னா கமர்ஷியல் படம் நம்ம பார்க்க. கமர்ஷியல் படம் விக்ரமன் படம் அது மாதிரிலாம் எங்க ஜென்ரேஷன் நாங்க பார்த்ததே இல்லை. இது நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லிட்டு மெசேஜ் தான் பார்த்துருக்கோம். அருண் விஜய் சாரோட ஃபைட் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி வந்து ரெண்டு பேருமே சொல்ல போனா நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா வந்திருக்கு. அவரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க, இவரு ஒரு லுக்ல காமிச்சிருக்காங்க. பட் மூவி வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காரு. இல்ல எப்படி சொல்றது, மூவி ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அடுத்து என்ன சீன்ஸ் வரும் அந்த மாதிரி தான் இருக்கு. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ், மியூசிக், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து மணி மைண்டடா இருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து லவ் அந்த ஒரு இதுல இருப்பாரு. பட் ஆனா ஃபுல்லாவே ஃபைட் சீன்ஸ் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, செம்மையா காமிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இல்ல லவ் இருக்கு, காமெடி இல்ல. பட் ஆனா ஃபுல்லா ஆக்ஷன் மூவி தான். திடீர்னு வந்துச்சு தனுஷ் பாட்டு, டூயட் சாங் தான் சூப்பரா பாடியிருந்தது. தனுஷ் சார் வந்து இவரு பாடு இவரு கேட்டாரான்னு தெரியல. பட் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தனுஷ் ஹீரோயின் நல்லா பண்ணு. ஹீரோயின் ஜெனரலாக இருக்க ஹீரோயின் மாதிரி டீசெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் 1 2 இல்லை, படத்தில் அங்கங்கே ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. போர்லாம் அடிக்கல. ஃபைட் சீக்வன்ஸ் எப்பவுமே போர் அடிக்காது. அதுவும் இவர் வந்து கொஞ்சம் வேலை அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணுறவர், சும்மா வந்து பண்ணிட்டு போகிறவர் இல்லை. ஃபைட் சீக்வன்ஸ்ன்றதுக்காக ஜிம்மு ஒர்க் அவுட்லாம் பண்ணி அவர் பாடி ஃபிசிக் வச்சு அவர் லுக்கு வச்சு ரொம்ப டெடிகேஷனான ஹீரோ ப்ரோ. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் தலை ஃபேன் தான். தலை ஃபேன்றதுனால பிடிக்கும். அது ஒன்று. ரெண்டாவது இவர் டெடிகேஷன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுவார், நல்லா பண்ணுவார். நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. படம் வேற லெவலில் இருக்குதுண்ணா. படம் செகண்ட் ஹாஃப் தானே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அவரும் காட்டுறாங்கல்ல, அதுதான் நல்லா இருக்கு. ஏன்னா ரெண்டாவது ட்விஸ்ட் செம இது படம். சூப்பர் படம் தான். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. யானையை விட வண்டி படம் நல்லா சூப்பரா இருக்கு. யானையை விட நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் த்ரில்லர் நல்லா இருக்கு. படம் த்ரில்லர் தான் ஃபுல்லா. படம் ட்விஸ்ட் நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஏற்ற படம் தான். சூப்பர், செம்மையா சொல்லியிருக்காரு. ஃபேமிலி தான் ஃபுல்லா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபேமிலியா பாக்குறது நல்லா இருக்குண்ணா. பாட்டுலாம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம்.
உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? இன்னொரு ஹீரோயினுக்கும் அருண் விஜய்க்கும் சம்மந்தம் இல்ல, பட் ஆந்த்ரே கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க ஹீரோயின். அவங்களோட ரோல் வந்து அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. பட் அருண் விஜய் சார் வந்து ஃபுல்லாவே வந்து இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஃபைட் சீன் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஃபுல்லுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா இல்ல, அப்படி ஸ்லோவா போகுது, அந்த மாதிரிலாம் இல்ல. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரலுமே நல்லா இருக்கு. அவரோட ஃபைட் சீன் தாங்க செம்மையா பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. போரிங்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு. அந்த டைட்டில் வந்து அஜித்துக்கான அஜித்துக்கான டைட்டில் இது. அந்த டைட்டில்ல இவர் நடிச்சிருக்காரு. அது பொருத்தமா இருக்கா? தலைன்றது வந்து அவரே தலை வேணான்ட்டார். அவர் என்ன சொல்ற, நான் வந்து தலை ஃபேன் தான், ஆனா அவர் நினைக்கிற மாதிரி ஃபேன் ஆகுன்னு பார்ப்பேன். படம் பார்க்கும்போது அவர் ஃபேனு, அதுக்கப்புறம் என் வேலையை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இவரை வந்து இவங்க பிடிச்சி வச்சாலும் பிடிக்காம வச்சாங்க. தலைன்றது அவருக்கு மட்டும் பேர் இல்லை, அவரே சொல்லிருக்காரு நிறைய இடத்துல. எல்லாருக்கும் உண்டான பேர் தான், அது யார் வேணா வச்சுக்கிட்டு இவர் தான் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. டபுள் ஆக்ஷன் தான் சொல்லுது, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் போகுது, நல்லா போச்சு. டபுள் ஆக்ஷனே வந்து கொஞ்சம் அப்படியே டபுள் ஆக்ஷன் மாதிரி எடுத்துன்னு வந்தாப்புல டக்குன்னு பார்த்தோன்னா சொல்லுது ட்ரிபிள் ஆக்ஷன் வச்சிருந்தோம். ட்விஸ்ட் அப்படி இல்லை, ஒரு மாதிரி நல்லா போச்சு படம். ரொம்ப நான் அதான் சொல்றேன், ரொம்ப ஓவரா சூப்பரா மெசேஜ் போட அப்படிலாம் இல்லை. நல்ல படம், கண்ணியா வந்து பாருங்க. மெசேஜ் தான் பார்ப்பேன், பெரிய ஹீரோ தான் பார்ப்பேன் சொல்லக்கூடாது. நல்ல படம் தான் பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கட்டாயமா சொல்றாங்க. ஒரு சீன் கூட என்ன சொல்றது, முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன் இல்லை. எல்லாமே நல்ல சீன், நல்ல படம். படம் சூப்பர், நல்லா இருக்கு. படத்துல என்ன பிடிச்சிருக்கு? அது நல்ல ஆக்ஷன் கடுமையாக பண்ணியிருக்காரு. பெரிய ஃபாரின் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. மாஃபியா படத்தை பத்தி சொல்லி ஆகணும் ப்ரோ. அது மாஃபியா பட லுக் வந்து பாத்தீங்கன்னா, மாஃபியா பட லுக் வந்து ஹாலிவுட் ஹீரோல அந்த மாதிரி லுக் இருக்கு. ஆனா அந்த லுக்கு அந்த படம் ஓடாது, எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனா மாஃபியா படம் எவ்வளவு எதிர்பார்த்தேன். அந்த பிரியா பவானி சங்கர் அதெல்லாம் சூப்பரா வச்சிருப்பாங்க. மாஃபியா படம் வந்து ஏன் ஓடலன்னு எனக்கு தெரியல, ஆனா இவர் படம் இனிமேல் நிறைய ஓடணும். நல்ல பிளேஸ்மெண்டான இடம் ப்ரோ. ஹீரோ ஹீரோயின் டியூட் சாங் நல்லா பண்ணிருக்காங்க. விஷுவலா பார்க்கும்போது நல்லா, விஷுவலா பார்க்கும்போது லொகேஷன்ஸ்லாம் வேற லெவல் இருக்கு. லொகேஷன்லாம் எங்கேயுமே எங்களுக்கு கிடையாது. லொகேஷன் எங்கேயோ அந்த வெளிநாட்டு தான் எங்கன்னு தெரியல சொன்னா, அந்த மாதிரி இடத்துல எல்லாமே நல்லா இருக்கு. படத்துக்கு ஒரு வரையும் கிடையாது. பெஸ்ட் சீன்னா அவர் வந்து இந்த கார்ல இடிச்சுடுவாரு. அதுதானே அது படம் பாக்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பெஸ்ட் நாம சொல்றோம். நார்மல் படம், சூப்பர் படம், கமர்ஷியல் படம். இன்டர்வல் நல்லா இருக்கு ப்ரோ. இன்டர்வல் வந்து இன்டர்வலானே டவுட்டா இருந்தது. ஒரு விறுவிறுப்பா போயிட்டு முடிச்சிட்டாங்க. இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. ரெட்டை தலை வச்சிருக்காங்களோ எந்த தலை வச்சு தலைன்றது மறுபடியும் எல்லாரும் தலைக்கே வரீங்க. இவரும் என்ன சொல்றது, அவங்க அளவுக்கு ஏஜ்லான ஹீரோ, மெச்சூர்டான ஹீரோ, பெரிய ஹீரோ. இவருக்கு தனியா இவருக்கு ஃபேமஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஆஸ் அ ஃபேனா, ஆஸ் தலை ஃபேனாவும் சரி, அவரோட ஃபேனாவும் சரி. ஒர்க் அவுட் பண்ற ஆளு, நிறைய என்ன சொல்றது ஹார்ட் ஒர்க் பண்ற ஆளு, அவருக்கு ஏற்ற ரெகக்னேஷன் கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான். மியூசிக்கா சாம் சிஎஸ்ன்னு சொன்னாங்க, சூப்பரா பண்ணிருக்கு, செம்மையா பண்ணிருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் அது ப்ரோ. தேட்டர்லாம் எங்க சீட்ல அது ஒரு குத்துக்கும் அது எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. சீட்லாம் எனக்கு உதர்ச்சாங்க, பக்காவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ரோகிணி தேட்டருக்கும் நல்லா இருக்கு. நல்லா ஒரு சீனுக்கும் இது பண்ணி பிளாஸ்ட் பண்ணி ரோகிணி தான். ஆனா ரோகிணினா தலை தான், அது மாற்ற முடியாது. ஆனா இந்த ரோகிணி ஸ்கிரீன்ன்றது வந்து இவருக்கு அதிருது ப்ரோ. நல்லா அந்த ஃபைட் சீன்லாம் அதிருது.